வணக்கம். உங்கள் விஸ்வநாதன். சர்க்குரு வடபழனி பரஞ்சோதி பாபாவை நான் வடபழனி கோயில் தெருவில் நம்பர் 11 இதில் வந்து பார்க்கும்போது பரஞ்சோதி பாபா சொன்ன வார்த்தை உங்களை தான் எதிர்பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தைரியம் வந்து காலையில் வா மதியம் வா, காலையில் வா மதியம் வா பாபா எப்படியோ சொல்லிட்டு இருப்பேன். சொல்லி முடிச்சுட்டு நான் அதே மாதிரி காலையில் வரும் மதியானம் வருவேன். கிட்ட சேர்க்க வரல, ஒன்றுமே தெரில, பயங்கரமாக அடிப்பார் பாபா. அப்புறம் திட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு நீ போய்ட்டு சாயந்தரம் வந்துடுங்க. சாயந்தரம் திருப்பி பாபா வர சொல்கிறவங்க வந்தால் சாயந்தரமாக அடிப்பார். தொடப்பு கட்டியத்தை அடிப்பார், தொடப்பு கட்டில் அடிப்பார். அப்புறம் இங்கே ஏன்னா செருப்பு இருந்தால் செருப்பு வளர்ச்சித்துக்கு அடிப்பார். இந்த மாதிரிலாம் பயங்கரம். அப்புறம் டீயை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா சூடாக டீயை தூக்கி மூஞ்சில் ஊற்றிட்டார். அப்படியே விதன்னு ஆகிப்போச்சு எனக்கு. சரி, ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்துக்காக தான் பாபா ரெடி பண்ணுறாருன்றது எனக்கு போக போக தான் புரியுது. இந்த அப்புறமா அப்படியே போயிட்டு ஒரு வருஷமாக நான் அடிக்கிறது, இது பண்ணுறது, திட்டுறது, இதே போய்ட்டுருக்கு. ஒரு வருஷமாக எல்லா மக்களும் பார்ப்பாங்க. மெனக்கட்டு ஒரு கொம்பு ஒருத்தர் வாங்கின சொல்லி அந்த மூங்கில் கொம்பில் அடித்தார். அப்புறம் நம்ம அண்ணன் சிவமணி அண்ணன் வந்து ட்ரம் ஸ்டிக் வச்சுருந்தார். அந்த ஸ்டிக்கில் தலையில் டங்குன்னு அடிப்பார் பாவா. அப்புறம் அந்த ஸ்டிக்கில் குத்துவார். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தார். ஐயாவுடைய ஆசீர்வாதம் பெரிய மிராக்கலாக இருந்தது வாழ்க்கையில். வந்து இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். ஐயா அடித்த ஒரு அடியும் ஒரு கண்டம் பாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ஃபீலு. அந்த ஆத்மா ஐயாவுடைய ஆசீர்வாதம். மீண்டும் சந்திக்கிறேன். குருவே சரணம்.